எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேரளாவுக்கு ஒரு ஷூட்டிங்காக வந்தேங்க. ஷூட்டிங் வந்துட்டு நான் மட்டும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து ரசித்தா எப்படி இருக்கும், உங்களுக்கும் அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக கேரளாவில் கிட்டத்தட்ட இது வந்து கூடலூர் பக்கத்தில், இது வந்து கேரளா பார்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கெல்லாம் நான் போனேன், அப்புறம் ஒரு வீட்டில் வந்து அங்கே தான் தங்கி நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணோம். அவங்க வீட்டில் வந்து ஒரு பிரியாணி, வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடலூருக்கு ஊட்டி வழியாக தாங்க போனோம். ட்ராவல் பண்ண வழியெல்லாம் இயற்கை அழகு கொட்டி கிடந்துச்சுங்க. நீல வானத்தில் வெண்பஞ்சு மேகங்கள் படர்ந்திருக்க, மலைகள் முழுவதும் மரங்கள் சூழ்ந்திருக்க, தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் அப்படியே ட்ராவல் பண்ணி போனோங்க. എന്താ പേര്? ആ, ഷൈജ. ഷൈജ എന്താ ഉണ്ടാക്കുന്നത്? വെജിറ്റബിൾ ബിരിയാണി. ഓക്കെ. ഇപ്പുറത്ത് കായൊക്കെ റെഡിയായല്ലേ? ഇത് വേവിച്ചെടുത്താ? എടുത്ത് മസാല ഒക്കെ ഇട്ട്. ഇപ്പോൾ മറ്റേ ഈ അരിയൊക്കെ വറുത്തിട്ട് അരി ഏതരിയാ? ബിരിയാണി അരിയാ? കുക്കറിലൊന്നും ഇടണ്ട, അങ്ങനെ വേവോ അല്ലേ? ഇതിൽ ഏതൊക്കെ കായായിട്ടിരിക്കുന്നത്? ഇത് ഗ്രീൻ പീസ്, ക്യാരറ്റ്, തക്കാളി, ഉള്ളി, കിഴങ്ങ്, എല്ലാം ഉണ്ടല്ലേ? வெஜிடபிள் பிரியாணி செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அவங்க வந்து தேங்காய் பால் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதில் ஊற்ற போகிறாங்க. ചേച്ചിയുടെ പേരെന്താ? രജിത. രജിത ഇന്ന് വെജിറ്റബിൾ ബിരിയാണി ഉണ്ടാക്കുന്നല്ലേ? ഇതിൽ എന്താണ് സ്പെഷ്യൽ? സ്പെഷ്യല് വെജിറ്റബിൾസ് എല്ലാം കട്ട് ചെയ്ത്, പിന്നെ നെയ്യ് എക്സ്ട്രാ തേങ്ങാപ്പാലാണ് അതെല്ലാം വെച്ചിട്ട് ചെയ്തിട്ട് വെജിറ്റബിൾ. ഇന്ന് എന്തിനാ വെജിറ്റബിൾ ബിരിയാണി ഉണ്ടാക്കുന്നത്? ഇന്ന് സ്പെഷ്യൽ ഒന്നുമില്ല, ഹസ്ബൻഡിന് അതുകൊണ്ടല്ലേ? ഏകദേശം റെഡി ആയല്ലേ? തേങ്ങാപ്പാല് ചേർക്കും, ഈ അരിന്റെ അകത്ത് തന്നെ ചേർക്കും. അതിനുശേഷം ഇത് ഒരു സെറ്റായി വരുമ്പോ നമ്മള് വെജിറ്റബിൾസ് ആഡ് ചെയ്യും. പിന്നെ കാഷ്യൂനട്ട് ഇതെല്ലാം നെയ്യിൽ വറുത്തിട്ട് പിന്നെ ഇതിന്റെ കഴിക്കാൻ പിന്നെ സാലഡ്, പിക്കിൾസ്. മോള് ഉണ്ടാക്കുന്ന ഫുഡ് ഇഷ്ടമാണോ? ഇഷ്ടമാണ്. വേറെന്താ ഈ വെജ് പുലവ് അല്ലാതെ വേറെ എന്തെങ്കിലും ഇഷ്ടമുണ്ടോ? വേറെ അപ്പങ്ങളൊക്കെ കഴിക്കും, ഇറച്ചി മീന് കഴിക്കില്ല. ഓ, അതുകൊണ്ടാണ് ആന്റി ഇങ്ങനെ സുന്ദരിയായിരിക്കും.
ஓ ஹோம்மேடு நெய் அடிப்பொடி. அடிப்பொடி 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 செம சூப்பர். நல்ல மണം നെയ്യിന്റെ. എങ്ങനെ ഉണ്ടാക്കും നെയ്യ്? നെയ്യാ ഇത് വന്ന് വെണ്ണ പിന്നെ വെണ്ണ ചട്ടിയിലിട്ടിട്ട് തൈര് ഉണ്ടാക്കും. തൈര് ഇത് മിക്സിയിൽ അടിച്ചിട്ട് അത് വെണ്ണയായതിനു ശേഷം പിന്നെ നമ്മള് ചട്ടിയിലിട്ട് ചൂടാക്കും. ചൂടാക്കുമ്പോ മഞ്ഞള് പിന്നെ എന്താ ഉലുവ വെന്തയം ആഡ് ചെയ്തിട്ട് ഉലുവ പൊടിച്ചത് ഇതിനകത്തിട്ടല്ലേ? അപ്പൊ നല്ല സ്മെല്ല്. നല്ല മണം. എല്ലാം വെക്കാണ്ട് கம வாசனையில செம்ம கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கேரளா பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? சுட சுட അടിപൊളി അടിപൊളി ഫാന്റാസ്റ്റിക് സൂപ്പറാ ഇருக்கு. നല്ല നെയ്യിന്റെ മണം. പക്ഷെ മസാലയൊക്കെ അത്ര കൂടുതലല്ല, കുറച്ച് അങ്ങനെ സെറ്റിലായിട്ട് ரொம்ப സൂപ്പറാ ഇருக்கு. ഫാന്റാസ്റ്റിക് അടിപൊളി. അപ്പൊ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഞാൻ വരണം ഇങ്ങോട്ട് ഈ ബിരിയാണി കഴിക്കാൻ. വരാം. அடிபொலிங்க, சூப்பரா இருக்கு. பிரியா டேஸ்ட் பண்ண போறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. எப்படி இருக்கு? உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. பர்ஃபெக்ட். எது வேணுமோ அது கரெக்டா இருக்கு. சூப்பர்ல. நல்லா அந்த நெய்யோட வாசனை எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த நெய் தான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. அவங்க வீட்ல செஞ்ச நெய் அது. ஓ அப்படியா? ஆமா, சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்குல்ல? அடிபொலி. வேற ஏதாவது சொல்லு. இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறோம் கிறிஸ்டினா உங்ககிட்ட இருந்து. இதுல வந்து எல்லாமே நல்லா இருக்கு. பிரியாணி சாப்பிடுறதுக்கு கூலிங் கிளாஸ் பட்ட ஒரே ஆள் எங்கள் தலைவர் தான். ஆமா, எப்படி இருக்கு? இல்ல டைலாக்லாம் நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உண்மையே? இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை மேம். இது என்ன கேரளா சமையலா? ஆமா, அப்படியா? கேரளா பிரியாணி. ஓ சூப்பர். பிரியாணியா? வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணியா? ஓகே ஓகே. சுஜாதா பாபு வாய்ஸ் அவுட் சேனல்ல நீங்க வந்து சிக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன் வெஜ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பட்டாணி விட அதாவது ஸ்பைசி ரொம்ப லைட்டா நல்லா இருக்குது. ரொம்ப அதாவது இந்த அடிக்கவே இல்லை. இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளவு வேணாலும். இது ஃபுல்லாகவே அவங்க வீடு தாங்க. இது வந்து அவங்க தோட்டம். எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீட்டில் தான் ஷூட்டிங். இது வந்து ஷூட்டிங்கெல்லாம் வந்த காரு, நாங்கள்லாம் வந்த காரு ஷூட்டிங்காக. இதெல்லாம் வந்து அவங்களோட தேயிலை தோட்டம். இது ஃபுல்லாக தேயிலை தோட்டம். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இந்த பாக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாக்கு மரம்லாம். அது போக நிறைய இந்த மிளகு, இதெல்லாமே வந்து மிளகு செடிங்க. பக்கத்தில் போய் பார்க்கலாம் மிளகு. இது வந்து ஃப்ரெஷ் மிளகுங்க.
இந்த மாதிரி நிறையா இருக்குது செடி ஃபுல்லாக மிளகு. இந்த பச்சை மிளகு இது வந்து குறுமிளகு, பச்சை மிளகு. இதை வந்து காய வச்சு தான் வந்து நமக்கு அந்த பிளாக் பெப்பர் வருதில்ல, இதுதான். கேரளாவில் வந்து நிறைய அந்த மிளகு செடி இருக்கும். இது வந்து ஒரு மரத்தில் சுற்றி தான் பறக்கும், மரத்தை சுற்றி தான் வளரும். இது ஒரு தேயிலை இது மாதிரி இருக்குல்ல, வெத்தலை மரம் மாதிரி இருக்குது, வெத்தலை கொடி மாதிரி. ஆனால் இது வந்து மிளகு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வளர்ந்துட்டுருக்கிற அழகழகான கலரான பூ. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பூ. பூவுக்கு நடுவில் இன்னொரு பூ இருக்குது. யார் இந்த பூ? ஃப்ளவர் லவிங்கா? நைஸ். பிரியாவும் வந்து தலையில் பூ வச்சுருக்கா பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த தெச்சின்னு சொல்லுவோம்ல, இட்லி பூ வெரைட்டி. இது வந்து ஒரு டேலியா. இவ்வளோ அழகாக இருக்குல்ல பூ, டேலியா. இதிலே வந்து கலர் பூ. ஒரே இதில் வந்து ஒரு ரெட்டு அண்ட் ஒயிட் எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோஜா செடி. வெரைட்டி ஆஃப் ரோஸ். இது ஆக்சுவலாக இலை தான் போல் இருக்குல்ல, அதே வந்து ரெட் கலரில் இருக்குப்பா. இது வந்து ஆர்கிட் மாதிரி இருக்குது. இது காகித பூச்செடி நமக்கு தெரியும். இது ஒரு வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இன்னொரு பூ இருக்கு பாட்டு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பூ. இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் சாமந்தி பூ. இது ஃபுல்லாமே உங்கள் வீடு தாங்க. இது ஃபுல்லாக காப்பி கொட்டை காய வச்சுருக்காங்க. இது காஞ்ச பிறகு இதை வறுத்து இதை வந்து பிரிப்பாங்க. இந்த சின்ன இது பெருசு வெரைட்டி பிரித்து அதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு காஃபி கொட்டை வந்த பிறகு அதை வறுத்து நம்ம டிகாஷன் பண்ணி பால் போட்டு சாப்பிடணும். காஃபி வெள்ளை கலர்ல மூடிட்டு போகுது. இது நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ். இங்கே நாங்கள் தங்கியிருந்தது செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுங்க. தேயிலை செடியில் துளிரை மட்டும்தாங்க கட் பண்ணுவாங்க. அதை எவ்வளோ ஈஸியாக கையில் ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு சீக்கிரமாக பறிக்கிறாரு பாருங்களேன்.
வாவ், ஃப்ரெஷ்ஷா பால் கறந்து காஃபி குடிக்க போறோம். ம், காஃபி பொடி ஓ ஊட்டியில காஃபி வந்து ரொம்ப ஃப்ளேவர் இருக்கு. ஸ்மெல் வந்து அப்படி இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ பிரியா மேடம் வந்து காஃபி போடு. காஃபி போட்டுட்டு இருக்காங்க. ஆமா. பால் காஞ்சிருச்சு. காஃபி அதுல சாப்பிட்டு 4-5 நாள் ஆயிடுச்சு. இந்த காஃபியை பார்த்த உடனே தான் உயிர் வருது. வாசனை வேற கமகமான வருது. வாவ், சூப்பர். Wow. ஹே, சூப்பர். காஃபி பவுடர் அப்படி டைரக்டா போட்டுடலாமா? போட்டுட்டு ஆ, அப்படியே வடிகட்டிடலாம். ஓ நைஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வேணுமோ போட்டுட்டு ஓகே. சும்மா கொஞ்சம் கொதிச்ச உடனே சுகர் போட்டுட்டு வடிகட்டிட்டு சாப்பிட வேண்டியது. சூப்பர் போங்க, சூப்பர் சூப்பர். சூடான சூடான காஃபி. இந்த வீட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. அடுத்தது லொக்கேஷன் ஷிஃப்ட்டு, ஒரு கோவிலில் ஷூட்டுங்க. டைம் கிடைக்கும்போது அப்பப்போ விகாஷ் அப்படியே ரிலாக்ஸாக பாடுவாருங்க. செம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. केस प्यार को गबरे मन थी गुंदाय केस प्यार को गबरे मुख धामिनी सीधा मकट छल छल मथवार चाल मथवार चल माथवार काहे छेड़ छेड़ मोए घर वाला गाए काहे छेड़ छेड़ मोए. ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் மைசூர் கிளம்பிட்டோங்க. ஏன்னா மைசூரில் சதாப்தியில் ஏறி சென்னை வந்துடலான்னு பிளானுங்க. இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க. 40 கிலோமீட்டர் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணலாங்க. காட்டு விலங்குகளை பார்க்கலாம்ல. हाय சொல்லு. வழியில் சூரியகாந்தி பயிர் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் போய் ஒரு போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இது பார்த்தோன்னே தெரியும், சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த சூரியகாந்தி பூ இருக்கும். ஸோ இதுதான் கிழக்கு. சூரியன் வர இடத்துல வந்து இந்த சூரியகாந்தி தலை திரும்பி இருக்கும். அப்படியே வர வர சூரியன் வர வர அப்படியே உச்சிக்கு வந்து இப்படி நேராக நிற்கும். அப்புறம் சாயந்தரமானா அந்த பக்கம் மேற்கு திசை நோக்கி. அதனால தான் இதுக்கு பேர் சூரியகாந்தி பூ. எவ்வளோ அழகாக இருக்குல்ல.
ஜருங்க. அங்கே பீன்ஸ் இருக்கு. மைசூர் வந்துட்டோங்க. ட்ரெயினுக்கு 1 hour இருந்ததால் குயிக்காக மைசூர் பேலஸை ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தோங்க. ಆಗಮಿಸಿರುವ ಪ್ರವಾಸಿಗರಿಗೆ ಸುಸ್ವಾಗತ. ಈ ದಿನ ಮೈಸೂರು ಅರಮನೆ ಪ್ರವಾಸಿಗರಿಗೆ ತೆರೆದಿರುತ್ತದೆ. ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ 10 ರಿಂದ ಸಂಜೆ 5:30ರವರೆಗೆ. பிரம்மாண்டமான அரண்மனை, ராஜா ராணியோட புகைப்படங்கள், சிம்மாசனங்கள், அப்புறம் தர்பார், அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள். தசரா பண்டிகையின் போது ராஜா உட்காந்து அந்த யான் அணிவகுப்பை பார்க்குற கேலரி எல்லாம் பார்த்தோங்க. இந்த ஷூட்டிங் வந்த 4 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. ரொம்ப அழகான கிளைமேட், ரொம்ப அழகான ஊர், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு 4 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு பை பை சொல்ல போகிறோம் கூடலூர் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு இன்னும் பாக்கி ஷெட்யூல் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரும், அப்போ மீட் பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், பண்ணியாச்சு. எவ்வளோ அழகான இயற்கை சார்ந்த ஊரில். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு. வணக்கம்.